எல்லாருக்கும் வணக்கம். பொருணை இலக்கிய திருவிழாவுக்கு வாழ்த்துகள். இலக்கியம் ஒரு மற்ற எல்லா துறையை விட மகத்தான ஒரு துறை. நமக்கு சிறுவயதில் இலக்கணத்தின் மேல் ஒரு சிறிய கசப்புத்தன்மையோடு ஒரு தன்மை உருவாகியது கொண்டு அந்த இலக்கியமும் அதுபோல் இருக்கும் என்று அதை தள்ளி வைத்து விடுகிறோம். உண்மையில் இலக்கியமும் இலக்கணமும் வேறு வேறானவை. இலக்கணம் அளவுகளையும் எல்லைகளையும் உடையது, ஒருவித கரார்த்தன்மையோடு உள்ளது. இலக்கணத்தில் எப்போதும் இருக்கும் கரார்த்தன்மை அதை நம்மை நெருங்க விடாமல் ஆக்கி விடுகிறது. ஆனால் இலக்கியம் அப்படி இல்லை. அதில் ஒரு நெகிழ்வுத்தன்மை உண்டு. எல்லா வடிவங்களும் அதில் உருவாகும். இலக்கணம் வலுவாது இலக்கியம் படைப்பது என்பதும் அதில் வெற்றி பெறுவது என்பதும் மிகவும் சவாலான விஷயம். அதாவது அறைக்குள் பந்து விளையாடுவது போல. அப்படி கூட சொல்ல முடியாது. கூரிய கொம்புகளுடைய காளையை அடக்குவது போல எனலாம். வள்ளுவன், இளங்கோ, பாரதி, கம்பன் இவர்களெல்லாம் இலக்கணத்துக்கு உட்பட்டு சாதித்த பெருங்கவிஞர்கள். இப்போது அப்படியல்ல. இலக்கியம் நெகிழும் தன்மை அடைந்து விட்டது. சொற்கள் சுதந்திரம் அடைந்து விட்டன. வெண்பாவும் ஆசிரியப்பாவும் களிநெடிலடி விருத்தங்களும் கட்டி வைத்திருந்த இலக்கியம் புது கவிதைகளாக, சிறுகதைகளாக, நாவலாக, கட்டுரையாக, பத்திகளாக பல்வேறு வண்ணச் சிறகுகளை விரித்திருக்கின்றன. என்ன இருந்தாலும் மரபு கவிதைகளின் அழகு தனித்துவமானது. 2 முறை படித்தால் மனதில் தங்கும் ஆற்றல் மரபு கவிதைகளுக்கே உரியது. புதுக்கவிதைகளைப் போல நினைவில் நிறுத்துவதற்கு மெனக்கட வேண்டியதில்லை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் மகத்துவமானது தான். கவனிக்க வேண்டியது வாசிப்பதில் கவிச்சுவையும் இலக்கிய தரமும் உள்ளதா என்பதையே. பொதுவாக இலக்கியம் சோறுபடாது என்பார்கள். அது உண்மையும் கூட. எதற்காக இலக்கியம் பயில வேண்டும்? எதற்காக இலக்கியத்தை அறிய வேண்டும்? நமக்கு தலை கனக்கிறது. இஞ்சியை தட்டி உச்சந்தலையில் 10 போடுகிறோம். நீர்க்கடுப்பு வந்தால், வயிற்று வலி வந்தால் வெந்தயம் உண்கிறோம். இதை செய்வதற்கு நாம் வைத்திய சாஸ்திரம் படிக்க வேண்டிய அவசியமில்லை. இயல்பாகவே வழி வழியாக கடத்தப்படுகிறது. பாட்டியிடமிருந்து அம்மாவுக்கு, அம்மாவிடமிருந்து நமக்கு, நம்மிடமிருந்து நமது சந்ததியினருக்கு, അങ്ങനെ அப்படி போய்கொண்டே இருக்கும். அது ஒரு பைக்கோ காரோ வாங்குவதற்கு முன் அதை பற்றி முடிந்தவரை நாம் தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம். ஒரு வீடு கட்டுகிறோம் என்றால் கொத்தனார்களுக்கே வகுப்பு எடுப்பது போல நாம் தகவல்களை தந்து விடுகிறோம். ஆனால் இலக்கியம் என்றால் என்ன? அது என்ன செய்யும்? அது என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பது குறித்து குறைந்தபட்சமாக கூட நமக்கு எந்த ஆர்வமும் ஏற்படுவதில்லை. அதற்கான தேவையும் இல்லை என்று எண்ணுகிறோம். லாப வழியற்ற ஒரு துறையை சிந்திப்பதற்கே தயங்குகிறோம். மனிதத்தன்மையை இலக்கியம் மட்டுமே மீண்டும் மீண்டும் நினைவுக்கு கொண்டு வருகிறது. மனிதனின் அக உயரத்தை இலக்கியம்தான் அதிகரித்து தருகிறது. விடுதலையின் கண்ணுக்கு தெரியாத தலைகளை கண்டுபிடித்து தருவது இலக்கியம்தான். சிறு வயதில் படித்த ஒரு பாட்டு அளவள்ளியப்பா எழுதியது. நறுக்கி எறிந்த நகத்தைப் போல இருக்கும் நிலாவே, நீ நகர்ந்து நகர்ந்து செல்வதெங்கே சொல்லு நிலாவே என்றொரு பாட்டு. பிறை நிலா நறுக்கி எறிந்த நகம், அற்புதமான கற்பனை. இதை நாம் உணர்வதற்கு இலக்கியத்தின் பால் கொஞ்சம் நகர்ந்து வர வேண்டும். சிறு வயதில் இலக்கியத்தை நோக்கி இந்த மாதிரி பாடல்கள் நம்மளை ஆற்றுப்படுத்துகிறது.
பறவை கூட்டங்கள் சாயங்கால வானத்தில் ஒரு சேர உயர்ந்தும் தாழ்ந்தும் வளைந்தும் பறப்பதை நாம் அடிக்கடி பார்த்திருக்கலாம். அது பார்த்துவிட்டு கடந்து விடுகிறோம். அதை ஒரு கற்பனை செய்து பார்க்கிறது ஒரு சங்கக்கவிதை. பூமாலை ஒன்றை ஆகாயத்தில் வீசி எறிந்தது போல, வீசி எறிந்த பூமாலை அப்படியே தாழ்ந்து வருகிறது. அப்படி இருக்கிறது. இது எல்லாம் அழகியல். மரத்தை சகோதரியாக பாவிப்பது இலக்கியம் நமக்கு சொல்லித் தந்தது. வேம்பின் பைங்காய் என் தோழி தரினே தேம்பூங் கட்டி என்ற நீர், இனிய பாரி பரம்பின் பனிச்சுவை தென்னீர், தையித்திங்கள் தண்ணிய தரினும் வெய்ய உவர்க்கும் என்றினீர், ஐய அற்றால் அன்பின் பாலே. இது ஒரு சங்கப்பாடல். காதல் கல்யாணத்திற்கு பிறகு கலர் மாறிவிட்டது என்பதை மிக நுட்பமாக சொல்லும் ஒரு சங்கக்கவிதை. இவையெல்லாம் இலக்கியத்தின் வழியாக நமக்கு கிடைக்கக்கூடியவை. இலக்கியத்தை புறக்கணிக்கும் போது இவை எல்லாவற்றையும் நாம் இழந்து விடுகிறோம். பார்க்கும் மலரோடு நீயே இருத்தி அப்பனி மலர் எடுக்கவும் மனம் நன்னேன். பக்தியை தத்துவார்த்தமாக பரிசீலிக்கிறது ஒரு கவிதை. தாய்மானவர் பார்க்கும் மலரில் நீயே இருக்கும்போது அந்த மலரை எடுத்து உனக்கு எதற்கு பூஜை செய்ய வேண்டும் என்று ஒரு பாட்டு தாய்மானவரோடு. அவருடைய இன்னொரு பாடல், எல்லா உயிரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாது வேறொன்றறியேன் பராபரமே. இதை இலக்கியத்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஒரு வேற எந்த மனதிலிருந்தும் வெளிப்படாது. இலக்கியம் நமக்கு எப்படி பேச வேண்டும் என கற்றுத்தருகிறது. ஏசுவதை அல்லது திட்டுவதை கூட அழகாக சொல்லித் தருகிறது. ஒரு ஔவையார் பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல், 8 லட்சணமே. அதாவது அது ஒரு கதையாக சொல்வார்கள். ஔவையார் குளித்து கொண்டு இருக்கும்போது ஔவையாருக்கு கொஞ்சம் முடி. அப்போ ஒரு கம்பன் என்று சொல்வார்கள் யாரோ ஒருத்தர், ஒரு காலடி 4 இலை பந்தலடி, காலடி நீளம் 4 இலையில் ஒரு பந்தல் தலை, அவ்வளோதான் முடி இருக்கு ஔவையாருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவங்க திட்டுறாங்க. 8 லட்சணமே யமனேரும் பரியே மட்டில் பெரியம்மை வாகனமே முட்டை கூரை இல்லா வீடே புலராமன் தூதுவனே யாரையடா சொன்னாய் அது அப்படின்னு. 8 லட்சணமே 2 கால் உள்ள மனுஷனே, யமனேரும் பரியே எரும மாடை, மட்டில் பெரியம்மை வாகனமே கோட்டானே, முட்டை கூரை இல்லா வீடே குட்டிச்செவரே, குலராமன் தூதுவனே குரங்கு. இது இவ்வளவு அழகாக ஏசுகிறது தமிழ். அதாவது கிராமத்தில் திட்டும்போது நாசமத்து போவானேன்னு சொல்லுவாங்க. நாசமுத்து போவானேன்னு சொல்ல மாட்டாங்க, நாசமத்து போவானேன்னு சொல்லுவாங்க கோவத்தில். அது ஒரு அழகு. அதான் எப்படி பேச வேண்டும் என்ன தமிழ் இலக்கியம் சொல்லித் தருகிறது. இலக்கியம் படிக்க படிக்க நமது மனம் இன்னும் இன்னும் விரிவடைந்து கொண்டே இருக்கும். தமிழின் முதல் குழந்தை கவிஞர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. அவருக்கு சிரங்க வந்து விடுகிறது. அப்போது அதை சிரங்க வந்தால் தெரியும்ல, சுரஞ்சிக்கிட்டே இருப்போம். சுரஞ்சிக்கிட்டே இருக்கார். அப்போ அவர் ஒரு பாட்டு. ஸோ நமக்கு அது வருத்தமாக இருக்கும், சங்கடப்படுவோம், அழுவோம், நமக்கு இப்படி வந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவோம். ஆனால் கவிமணி அதை நகைச்சுவையாக எடுக்கிறார். இடுக்கண் வருங்கால் நகுகங்கிற மாதிரி நகைச்சுவையாக எடுத்து ஒரு பாட்டு எழுதுகிறார். செந்தூர் முருகா திருமால் மருகா என் சிந்தை குடிகொண்ட தேசிகா, நொந்தையும் மெய்யிற் சிறங்கை விடியும் மட்டும் சொரிய கையிரண்டு போதாது கான் அப்படின்னு ஒரு பாட்டு. அதாவது ஏன் முருகன்கிட்ட கேட்குறான்னா, முருகனுக்கு 12 கை இருக்குது. இது ஒரு நகைச்சுவையான பாட்டு தான். ஆனால் அது ஒரு துயரத்தை எப்படி மடைமாற்றுகிறது இலக்கியம். இன்னொரு பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான் அது. அதை ஒரு கதையாட்டாக்க நான் இப்படி ஆக்கலாம். நம்ம பாண்டிய மன்னர்களுக்கு எப்போவுமே ஒரு அடிக்கடி சந்தேகம் வரும். வேறு வேலை அவங்களுக்கு பெரிய அளவில் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அந்த பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையில் மனம் உண்டாங்கிற மாதிரி
ஒரு பாண்டிய மன்னனுக்கு இப்படி ஒரு டவுட் வந்து, நாரையின் அழகுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஓமை சொல்லி ஒரு பாட்டு எழுதுங்க அப்படி. அப்போ எல்லோரும் யோசித்தாங்க, பாட்டு எழுதி பார்த்தாங்க, சரியாக வரல. குச்சியை ரெண்டாக கிழிச்ச மாதிரி இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் வந்து எழுதி பார்த்தாங்க, ஒன்றும் சரியாக வரல. அப்போ இவன் வந்து ஒரு சாயங்கால நேரத்தில் மாறு வேஷத்தில் நகர்வலம் வரும்போது அங்கே ஒரு ஆள் பாட்டு பாடுறார். நாராய் நாராய் செங்கால் நாராய் பனம் படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவளக்கூர்வாய் செங்கால் நாராயண். பனங்கிழங்க நம்ம பார்த்துருப்போம் எல்லோரும். பனங்கிழங்கு ரெண்டாக பிளந்தா எப்படி இருக்குமோ அதை அந்த மாதிரி உன் கூர்வாய் வாய் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு. மிக நுட்பமான பாட்டு. தமிழ் இருக்கும் வரை அந்த பாட்டு இருக்கும். அந்த பாட்டு அழியாத பாட்டு. அது நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவளக்கூர்வாய் செங்கால் நாராய் நீயும் நின் மனையும் தென்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீராயின் எம்மூர் சத்தி முற்றத்து வாவியுள் தங்கி நனை சுவர் கூரை கனைகுரர் பள்ளி. அந்த ஏழ்மையை அந்த புலவன் எவ்வளோ அழகாக எடுத்து காட்டுறான். கூரை நனையுது, செவர் நனைஞ்சிட்ருக்கு, அதில் பள்ளி கத்துதுன்னா வெளியூருக்கு கணவன் வந்து பொருள் உருவாக்க போகிறான்னா இந்த பள்ளி சவுண்டை வச்சு சில நிமித்தங்களை வந்து நம்ம தமிழர்கள் வந்து கணிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அதை வந்து சொல்கிறாரு, நனை சுவர் கூரை கனைக்குரர் பள்ளி பாடுபடுத்திருக்கும் என் மனைவியை கண்டு. அப்போ கணவனை மனைவி வீட்டில் இப்படி ஒரு நனைஞ்ச கூரையிலேருந்து எதிர்பார்த்துட்டு இருக்கா. கணவனோட நிலைமை என்னென்னா, கையது கொண்டு மெய்யது பொத்தி காலது கொண்டு மேலது தளியி பேழையுள் இருக்கும் பாம்பன உயிர்க்கும் ஏழை ஆளனை கண்டனம் எனுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாரைகள் வந்து பறந்து போகிற நாரைகள் சத்தி முத்தத்து குளத்தில் இறங்கி குளிக்க போகும்போது என் ஒய்ஃப் பொண்டாட்டியை பார்த்து இதை சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு வந்து ஒரு பாட்டு. மிக அற்புதமான பாடல் அது. தமிழின் அணிகலனில் ஒரு அணிகலன் பாட்டு. இந்த பாட்டு ஒரு ஆபரணம். இந்த மாதிரி இது எல்லாமே வாழ்க்கையோட கதைகள், வாழ்க்கையை புரிஞ்சிக்கிற தன்மை எல்லாமே நமக்கு இலக்கியம் தருது. இலக்கியத்தை நம்ம அப்படியே ஒதுக்கி வச்சோன்னா நிறைய விஷயங்கள் இதை மாதிரி நம்ம இழக்கிற இது ஒன்று இருக்குது. தற்கால கவிதைகள் ஒன்று, லக்ஷ்மி மணிவண்ணன் எழுதிய கவிதை. 8 மரப்பலகைகள் கொண்ட கடை நீலவேணி அக்காவுடையது. வெற்றிலை பாக்கு, சர்பத், தேன்குலை, குழல் மிட்டாய்கள், குளிர்ந்த பானை மோர், சுற்றுப்பீடிகள், சுருட்டு வெம்மை. சாலை சிறுக சிறுக உயர்ந்ததில் திண்ணை 2 அடி பள்ளத்தில் மாட்டிக்கொண்டது. நீலவேணி அக்கா பாதி உயரத்தில் நின்று தெரிகிறாள். அவள் காலடிகள் 3 தலைமுறைகளுக்கு முந்தைய காலத்தில் புதையுண்டிருக்கிறது. கடைக்கு உள்ள காலம் வெளியில் இல்லை. வெளியில் உள்ள காலத்தை உள்ளே அனுப்ப வழிகள் இல்லை. நீலவேணி அக்காவாக இருக்கும்போது அந்த கடைக்குள் நுழைந்தாள். அவள் முழு உயரம் அறிந்திருந்த காலம் அது. இந்த பக்கம் இருந்தால் அந்த பக்கத்திற்குள் நுழைய முடியாது, அந்த பக்கம் இருந்தாலோ இந்த பக்கத்திற்கு வாசல்கள் இல்லை. இருவேறு காலங்களுக்கு மத்தியில் வெறுமனே 8 பலகைகள். இது நவீன கவிதைகள் என்று சொல்லுவார்கள். இப்போதைய இலக்கியம் வாசித்து வரும்போது இந்த கவிதைகளும் வசப்படக்கூடிய ஒன்று தான். காலம், நமது தற்கால வாழ்க்கை, பண்பாடு, அவையான நமது பிரஜை, நமது நினைவுகள் எப்படி இருக்கின்றனங்கிற ஒரு கவிதை. அதாவது வாழ்வியல் சார்ந்த கருத்துடையது இந்த கவிதை. சாலைகள் உயர்ந்தபடியே தான் இருக்கும். இந்த கவிதையில் சாலை என்பது தற்கால நவீன வாழ்வை குறிக்கிறது. உடையில், உணவில், நடைமுறையில், சிந்தனையில் மாற்று கலாச்சாரம் காலந்தோறும் நிகழ்வதுதான். ஆனால் அது நமது பண்பாட்டின் வேர்களை குறித்த நினைவுகளையும் கொண்டிருக்க வேண்டும். அதே சமயம் அந்த காலத்தில் நாங்கள் எப்படி வாழ்ந்தோம் பாரு, அதுதான் வாழ்க்கை என்று கடைசி வரை புதுமையை ஏற்காமல் இருப்பதும் தவறு. இங்கு காட்டப்படும் 8 பலகைகளைப் போல 2ஐயும் பிரித்து அறிய வேண்டும். அதுதான் இந்த கவிதையோட சாராம்சம். நமக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம தற்கால வாழ்க்கையில் நமது நினைவுகள், நமது ஓர்மைகள், நமது பிரஜை எல்லாம் எப்படி இருக்கிறதுங்கிறத வந்து நம்ம திரும்ப பார்க்குறதில்ல. நம்ம ஏதாவது ஒன்றுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம்.
ஏதாவது ஒரு காட்சிகளுக்கோ இல்லைன்னா வந்து யாரோடையாவது ஒரு வசீகரமான வார்த்தைகளுக்கோ ஒப்பு கொடுத்துட்ருக்கோம். நம்மளை திருப்பி பார்க்க வைக்கிறதுக்கு ஒரே ஒரு சாதனம் இலக்கியம் மட்டும்தான். நம்ம கிருஷ்ணன் நம்பின்னு ஒரு எழுத்தாளர் இருந்தார் நாகர்கோவிலில், இப்போ இல்லை, காலம் சென்ற எழுத்தாளர். கிருஷ்ணன் நம்பியோட ஒரு சிறுகதை மருமகள் வாக்கு. அந்த கதை எப்படி போகும்னா, வழக்கமான மாமியார் ஒரு கொடுமை என்றால் அது கொடுமை போல இல்லாத ஒரு கொடுமை. அதாவது மருமகள் எல்லா மருமகள் பூஞ்சையாக இருப்பாள், மாமியார் நல்ல குண்டாக இருப்பார். மருமகளை எப்போதும் தொடர்ந்து வேலை வாங்கி கொண்டே இருப்பார். பசுவுக்கு வைக்கோல் போடுவது, தீனி போடுவது எல்லாமே மருமகள் தான். அதற்கு ஒரு காரணமும் சொல்லுவாள். சாப்பிடும்போது கூட பெண்டிற்கு அழகு உண்டி சுருக்குதல்னு சொல்லி அந்த மாமியார் நிறைய சாப்பிடுவாங்க, அந்த பொண்ணுக்கு குறைவாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு இது எல்லா விஷயத்துலையும் அந்த பொண்ணை வந்து அவங்க கைக்குள்ளே வச்சுருந்தாங்க. அப்போ அந்த ஏரியாவில் எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் வர்றதில் வந்து தேர்தல் வர்றதில் 2 சின்னம், பூனை சின்னம் ஒன்று, கிளி சின்னம் ஒன்று, ரெண்டும் போட்டியிடுது. அதில் வந்து மாமியார் வந்து பூனை சின்னத்து பக்கத்தில் இருக்காங்க. அப்போ அவங்க வந்து பூனை சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவேங்கிற மாதிரி எல்லாரையும் வந்து சொல்லி மருமகள்கிட்டையும் அதை சொல்கிறாங்க, நீ கண்டிப்பாக பூனை சின்னத்துக்கு தான் போடணும் அப்படின்னு. அவளும் அப்போ சரின்னு சொல்லிடுறான். சொல்லிக்கிட்டு அன்னைக்கு எலெக்ஷன் அன்னைக்கு வந்து முதல்ல மாமியார் போய் ஓட்டு போட்டுட்டு வந்தாச்சு. வந்த பிறகு மருமகளை வெளியே அனுப்புகிறாங்க. நீ இப்போ ஓட்டு போட்டுட்டு வா, ஞாபகம் இருக்கலாம், மறந்துடக்கூடாது, கிளி சின்னத்துக்கு தான் போடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து சொல்லிவிடுவாங்க. இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு வெளியே வருவாங்க. முதலாட்டு கல்யாணத்துக்கு பிறகு அவளுக்கு திருமணம் ஆன பிறகு முதலாக சாலைக்கு வருகிறாள். அவள் சாலைக்கு வரும்போது அவளுக்கு எல்லாமே புதுசாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. மனுஷங்க எல்லாம் அப்படியே நீண்ட வரிசையில் நின்று அப்படியே ஓட்டு போட்டுட்டு வராங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. பக்கத்தில் ஒரு மரம் நிற்கிது, அந்த மரத்தில் ஒரு கிளி வந்து உட்காருது. அப்போ அந்த கிளியை பார்த்து இவளுக்கு அந்த கிளியினால இவளுக்கு நல்லா பிடிச்சிருது. அப்போ நம்ம கிளிக்கு தான் போடணும், எல்லா இதுலையுமே மாமியார் சொல்லதை நம்ம கேட்டுட்ருக்கோம்ல, இந்த ஒரு விஷயத்தில் நம்ம மாமியாரை எதிர்த்து நம்ம பண்ணணும், கண்டிப்பாக கிளிக்கு தான் போடணும். ஏன்னா கிளிங்கிறது வந்து அவளோட இஷ்டப்படுறவ கூட. கிளிக்கிட்ட மானசீகமாட்டு பேசுகிறா, நீ வந்து எனக்கு அடுத்து குழந்தை பிறக்கும்போது பழம் எல்லாம் கொண்டு வரணும், அந்த மாதிரியெல்லாம் வந்து கிளிக்கிட்ட நிறைய பேசுவாள். பேசிட்டு எடுத்துகிட்டு வரிசையில் போகும்போது அந்த இது முத்திரை குத்தக்கூடிய இடம் வந்துச்சு. இந்த உடனே இவ மனசுக்குள்ளே கண்டிப்பாக கிளிக்கு தான் போடணுன்னே இருந்துகிட்ருப்பான். அந்த கடைசி நேரம், அந்த முத்திரையை குத்தக்கூடிய நேரம், ஒரு கை வந்து அவளை பிடிச்சிடும். பின்னால் கை வந்து பிடிச்சி அப்படியே தள்ளி பூனை சின்னத்தில் குத்த வச்சுருப்பான். அது எந்த கை யாருக்கும் தெரியாது. இவா ஐயோ நம்ம கிளிக்கு போடணும்னு நினச்சோம், பூனை போட்டமேன்னு அப்படி நினச்சிட்டு வெளியே வருவான். வெளியே வந்த உடனே வெளியே வந்தோடனே தோழிகள், கூட்டிகிட்டு போன தோழிகள் கேட்பாங்க, யாருக்கு ஓட்டு போட்ட, கிளிக்கு போட்டியா பூனை போட்டியான்னு. உடனே அவள் சொல்லுவா, இல்லை எங்கள் மாமியாருக்கு போட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். இது என்னென்னா ஒரு அனிச்சை, இந்த மாதிரி ஒரு அனிச்சைகளுக்கு நம்ம அடிமைப்பட்டுட்டோம். நமக்கு நம்மளோட சுயாதீனம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இப்போ அதை மீட்டெடுக்கிறதுக்கு நமக்கு இலக்கியம் அவசியப்படுகிறது. இலக்கியம்தான் மறைபொருளான நிறைய விஷயங்கள், ஐயா மாதிரிப்பட்ட சில ஆளுமைகள் இலக்கியத்தின் வழியாக வெளியே வருகிறார்கள். இப்போ ஒரு புதிய பண்பாடு தெரியுது, புதிய ஒடுக்கப்பட்ட சமூகங்களோட குரல்கள் வெளியே கேட்குது, எல்லாம் இலக்கியம் வழியாக. நம்ம எந்த துறையில் இருந்தாலும், நான் ஒரு கட்டட தொழிலாளி இருந்தாலும் நான் கொஞ்சம் படிக்கிறேன். அது படிக்கணும், அது வந்து நமக்கு சோறு போடாது, வேறு எதுவுமே பண்ணாது, அது இருந்துட்டு போட்டோம். ஆனால் இலக்கியம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் என்னோடய பேச்சோட சாராம்சம். நன்றி, வணக்கம். சரி.